வெள்ளை அறிக்கை அப்படிங்கிற பேர்ல தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் மரிய வில்சன் பார்த்தோம்னா பல கதைகளை நேற்று கட்டவிழ்த்துக்கிட்டு இருக்கிறார். அவர் கொடுத்தக்கூடிய வெள்ளை அறிக்கை அதுல என்ன உண்மைகள் இருந்தது, அதை எப்படி அவர் பொய்யாக திரிச்சார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் கொடுத்த வெள்ளை அறிக்கையில அவர் கொடுத்த ஸ்லைட்ஸ்ல இருந்தே அவர் கொடுத்த டேபிள்ல இருந்தே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தான் நம்ம இந்த டிஜிட்டல் போர்டோடயே வந்திருக்கிறோம். ஸோ முதல்ல அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. இதை தான் விஜய் ஆரம்பத்திலே சொன்னார். பதவியேற்ற முதல் நாளே அவர் சொன்னது என்னன்னா, 10 லட்சம் கோடி கடனை வைத்து விட்டு போயிட்டார்கள், தாங்க முடியாத சுமையை ஏற்றி வச்சு விட்டு போயிட்டார்கள் என் கையில் அப்படின்னு சொன்னார். எதுக்கு சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் இஷ்டத்துக்கு வாக்குறுதிகளை தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிற பேரில் கொடுத்து வச்சிருக்கிறார். அப்போ அதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னா இன்னும் நிறைய பணம் தேவைப்படும். அதனால் அதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸாக தான் என்ன பண்ணிட்டாருன்னா, இல்லை நிறைய கடன் இருக்குது, கஜானாவையே வலிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு, ஏதோ ஒண்ணுமே இல்லாம கஜானாவை கொள்ளையடித்து வச்சு விட்டு போயிட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லியிருந்தாரு. அதுக்கு நாங்க ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த ஒயிட் பேப்பர் வந்திருக்குது. அப்ப இந்த 10 லட்சம் கோடி கடன் அப்படிங்கிறது பெருசா என்ன, உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு மாநிலத்தினுடைய கடன், ஒரு அரசினுடைய கடன் பத்தி நமக்கு தேவைப்படுது. என்ன அப்படின்னா, கடன் அப்படிங்கிறது ஒரு அரசினுடைய பொருளாதாரத்துல அது ஒரு அங்கம். இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு எவ்வளோ கடன் இருக்கும் அப்படின்னு பார்த்தா எனக்கு பெருசாக கடன்லாம் இருக்காது. ஒரு 10,000 ரூபா கடன் இருக்கும். இப்போ அதானி இருக்கிறாரு, இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர், அவருக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு பார்த்தா அவருக்கு 10,000 கோடி கடன் இருக்கும். அப்போ எனக்கு 10,000 ரூபா தான் கடன் இருக்குது, அதானிக்கு 10,000 கோடி கடன் இருக்குது. அப்போ ரெண்டு பேரில் யார் பொருளாதாரத்தை சிறப்பாக மேனேஜ் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தா, கடன் கம்மியாக வச்சிருக்கிறேன் அதனால நான் தான் சிறப்பாக மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்லலாமா, இல்லை அதானியை விட பெரிய பணக்காரர் நான் தான் அப்படின்னு சொல்லலாமா? ஆனால் அப்படி சொல்ல முடியாது இல்லை. அப்போ இது சாதாரணமாக எல்லாருக்கும் புரியும் இல்லை. ஏன் அதானி 10,000 கோடி வச்சிருந்தாலும், ஏன் அதானி 10,000 கோடி கடன் வச்சிருந்தாலும் அவர் தான் பணக்காரர் அப்படின்னு எல்லாருக்குமே புரியும்ல. ஏன்னா அவருக்கு அந்த 10,000 கோடியை கடனை தாங்கக்கூடிய சக்தி இருக்குது. எனக்கு 10 லட்ச ரூபா கடனை கூட தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. அதனால எனக்கு 10,000 ரூபாங்கிறதே பெரிய கடன், அவருக்கு 10,000 கோடிங்கிறதே சின்ன கடன் தான். அப்போ இதுதான் ஒரு 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 அரசுக்கு கடனை கட்டக்கூடிய திறன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுல இருந்து தான் கடனை நம்ம அளவிடணும். 10 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி அப்படிங்கிற நம்பர்ல இருந்து கடனை பார்க்க முடியாது. அப்போ இதுல முதல்ல இன்னொரு விஷயம், திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 2021 5 லட்சம் கோடி கடன் இருந்தது, அது இப்போ 10 லட்சம் கோடியா டபுள் ஆக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அது என்ன டபுள் ஆக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா கடன் டபுள் ஆயிருக்குதுன்னா சுமை டபுள் ஆயிருக்குதான்னு கேட்டால் சுமை டபுள் ஆகல, கடன் நம்பர் மட்டும்தான் டபுள் ஆயிருக்கு, கடன் சுமை டபுள் ஆகலை. இது எப்படி, இது குழப்பமா இருக்கு கேட்கறதுக்கு இல்லையா? ஏன் சுமை டபுள் ஆகலை அப்படின்னா, கடன் எப்படி ஏறி இருக்குதோ அதே அளவுக்கு தமிழ்நாட்டின் பொருளாதாரம் உயர்ந்திருக்குது. இப்போ எப்படி நீங்கள் ஒரு ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலை ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒரு 50,000-60,000 இருந்திருக்கும். இன்னைக்கு அது 1 லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு சவரன் தங்கத்தை அன்னைக்கு வாங்கினோம்னா நமக்கு 50,000-60,000 இருந்தால் போதும், இன்னைக்கு வாங்கினோம்னா அது 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தேவைப்படும். அப்போ கடன் ஏன் 2 மடங்காக உயர்ந்தது அப்படின்னா, அதுக்கு காரணம் ரூபாயினுடைய வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான். அப்போ கடனை தாங்குகிற சக்தி தமிழ்நாட்டுக்கு அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறது முக்கியமானது. இப்போ இவங்க கொடுத்த டீட்டெயில்ஸுக்குள்ள நம்ம உள்ள போகலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு 6 ஃபேக்டர், இந்த 6 ஃபேக்டரை வச்சு தான் நம்ம நிதியமைச்சர் பேசியிருக்கிறார். அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த வருவாய் பற்றாக்குறை, ரெவென்யூ டெபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செலவு வருமானத்தை விட நம்ம எவ்வளோ அதிகமாக செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரெவென்யூ டெபிசிட்ல எடுத்துக்கிட்டோம்னா 2021 அந்த வருஷம் பார்த்தோம்னா 46,000 கோடி செலவு பண்ணியிருக்கோம் அதிகமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2025 வந்தோம்னா 78,000 கோடி, இப்போ இவ்வளோ அதிகமாக இருக்குது, மோசமடைந்துள்ளது அப்படின்னு போட்டிருக்காரு. ஆனால் இந்த ரெவென்யூ டெபிசிட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய மொத்த உற்பத்தியில் அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தா, 2021 தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டிபியில் ரெவென்யூ டெபிசிட் 2.25% இருந்திருக்கு. அது இப்போ 2.25%, 2.22% குறைஞ்சிருக்கு. ஒரு 0.03% குறைஞ்சிருக்குது. ஆனால் இவங்க போக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா, மோசமடைந்துள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க.
அதாவது ரூபாயா பார்க்கும்போது 46,000 கோடியிலேருந்து 78,000 கோடியா அதிகமாகிட்டாங்களா ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஜிஎஸ்டிபியில் பர்சன்டேஜாக பார்க்கும்போது குறைஞ்சிருக்குது. ஆனால் இவங்க மோசமடைந்துள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதில் மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாய், அதாவது நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய ரெவன்யூ இருக்கு இல்லைங்களா, வரி டேக்ஸ், மக்கள்கிட்ட கலெக்ட் பண்ணக்கூடிய டேக்ஸ், அந்த டேக்ஸோடைய மதிப்பு அப்போ நம்மளுடைய ஜிஎஸ்டிபியில் 5.93% இருந்தது. அது இப்போ 5.45% சரிந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. 5.93லேருந்து 5.45 சரிஞ்சிருக்குது. அப்போ இது எப்படி சரிஞ்சுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ என்னென்ன டேக்ஸ் எல்லாம் நமக்கு போடுறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வேண்டியிருக்கு. இதை பற்றி நம்ம கொஞ்சம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல அதுக்கு முன்னாடி மொத்த கடன், இதுதான் நம்ம பார்த்து இந்த விஷயம். அந்த ஜிடிபியில் மொத்த கடன் அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அது 5 லட்சம் கோடியா தமிழ்நாட்டினுடைய கடன் இருந்தப்ப 2021-22 28.7%. இப்போ 10 லட்சம் கோடியா டபுள் அமௌண்ட் ஆயிருக்குதுன்னா இந்த 28% 56% ஆயிருக்கணும்ல. ஆனால் என்ன ஆயிருக்குதுன்னு பார்த்தா 25-26 அந்த கடனுடைய மொத்த கடன் அப்படிங்கிறது 28.3%, 0.4% குறைந்திருக்கிறது தமிழ்நாடு வாங்கக்கூடிய கடன். இதை மறைத்து விட்டு தான் இங்கே நிதியமைச்சரும் முதலமைச்சரும் எல்லாருமே ஒரு பொய்யை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய கடன் மோசமாகி இருக்கிறது அப்படின்னு ஒரு பொய்யை பரப்புறாங்க. 0.4% தமிழ்நாட்டினுடைய கடன் குறைஞ்சிருக்கு. எப்படி குறையும்? 5 லட்சம் கோடியிலேருந்து 10 லட்சம் கோடியா அதிகமானா 28.7%ங்கிறது 56% அல்ல அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதுக்கு என்ன வேல்யூ, என்ன பார்க்கணும் அப்படின்னா, அன்னைக்கு 2021 தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி அப்படிங்கிறது 19 லட்சம் கோடி. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி அப்படிங்கிறது 35 லட்சம் கோடிக்கும் அதிகம். அப்போ ஜிடிபியும் கிட்டத்தட்ட டபுள் ஆகி இருக்கிறது. அதனால் கடன் டபுள் ஆனது அப்படிங்கிறது ஒரு மேட்ரே கிடையாது. அப்போ இதை ஒரு பொருளாதார சீரழிவு மாதிரி காட்டுறது அப்படிங்கிறது தான் இங்கே இவங்க நடத்தக்கூடிய நாடகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அது அவங்க டாக்குமெண்ட்லேயே கொடுத்துருக்குறாங்க. 28.7லேருந்து 28.3 குறைஞ்சதுன்னா அது குறைக்கப்பட்டிருக்கிறதுன்னு தானே போடணும். அதுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க, நிதிநிலை வலுப்படுத்தப்படவில்லை, வலுப்படுத்தப்படலையாம். அப்போ 28ங்கிறது 30,000 தான் வலுப்படுத்தப்பட்டுச்சுன்னு போட்டிருப்பாங்களான்னு தெரியல நமக்கு. அதே மாதிரி இந்த கடன்ல தமிழ்நாட்டோட கடன் மட்டும்தான் அதிகமா இருக்குதா, மற்ற மாநிலம்லாம் கடனே வாங்கலையா, இல்லை ரொம்ப கம்மியாக தான் கடனை வாங்கி வச்சிருக்காங்களா அப்படின்னா அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இது ஆர்பிஐ கொடுத்த டேட்டா. இந்த ஆர்பிஐ கொடுத்த டேட்டாவை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதில் எல்லா மாநிலங்களினுடைய அந்த டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ, அதாவது அவங்களுடைய மொத்த உற்பத்தியில் அவங்க வாங்கின கடனினுடைய சதவீதம் அப்படிங்கிறது பெரும்பாலான மாநிலங்களுக்கு 30%க்கும் மேலே தான் இருக்குது. இங்கே நீங்கள் ஆந்திரா பார்த்தீங்கன்னா 33% ஆந்திரா. அடுத்து பீகார் பார்த்தீங்கன்னா 35, ஹிமாச்சல் பார்த்தீங்கன்னா 44, கேரளா பார்த்தீங்கன்னா 36, ஜார்க்கண்ட் 34, அப்படியே இங்கே வாங்க பஞ்சாப் 46, ராஜஸ்தான் 35, அப்படியே இங்கே வந்தால் வெஸ்ட் பெங்கால் 37, யூபி 31. அப்போ தமிழ்நாடு இந்த கடன் டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை வரிசைப்படுத்தணும்னா மோசமாக கடன் வாங்கின மாநிலங்களை 1லேருந்து வரிசைப்படுத்தணும்னா தமிழ்நாடு 15வது இடத்தில் இருக்கிறது. தமிழ்நாட்டை விட டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ அதிகமாக உள்ள மாநிலங்கள் 14 மாநிலங்கள் இருக்குது. ஆனால் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் மோசமாக இருந்ததை போல ஒரு சித்தரிப்பை இவங்க பண்ணுறாங்க. அது ஒரு ஃபேக். அடுத்தது இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு குடிமகன் தலையிலையுமே 1,28,000 கடன் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த 10 லட்சம் கோடி கடனை 7.8 கோடி மக்களுக்கு டிவைட் பண்ணி ஒவ்வொருத்தவங்க தலையிலையும் 1,28,000 கடன் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரி, அப்போ நமக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் கடன் இருக்கான்னு கேட்டால் ஒன்றிய அரசுக்கு கடன் இருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய கடன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 214 லட்சம் கோடி. தமிழ்நாட்டினுடைய கடன் 10 லட்சம் கோடி, ஒன்றிய அரசினுடைய கடன் 214 லட்சம் கோடி. இதை நம்ம ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் 140 கோடி குடிமக்களுக்கும் டிவைட் பண்ணோம்னா அது 1,28,000 இல்லை, 1.5 லட்சம், 1.25 லட்சம் கோடி, 1.25 லட்சம் ரூபா வரைக்கும் போகும் ஒவ்வொரு இந்தியர்கள் தலையிலும் உள்ள கடன்.
இதை பற்றி என்னைக்காவது யாராவது பேசியிருக்கிறாங்களான்னு கேட்டால் யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா அது ஒன்றிய அரசு, எல்லாரும் ஈஸியாக டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா அது தமிழ்நாடு, அவ்வளோதான் விஷயம். ஏதோ கடன் வாங்குறது, ஒன்றிய அரசு கடன்லாம் வாங்குறது இல்லைங்கிற மாதிரியும், தமிழ்நாடு மட்டும்தான் கடன் வாங்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ப்ரொஜெக்ஷன் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அது உண்மை கிடையாது. அதே மாதிரி கடனை ஒவ்வொரு குடிமக்களின் தலைக்கு டிவைட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அப்பட்டமான விஷயம், அதெல்லாம் மோசமான விஷயம். அடுத்தது, சரி கடன் வாங்கலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த கடனை எதுக்காக வாங்குறது, பர்பஸ் ஆஃப் த டெப்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு கடன் வாங்குறதே அன்றாட டெய்லி வெட்டி செலவுக்கு தான் கடன் வாங்குறாங்க. அதாவது இவங்க ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட்டை எதிர்காலத்துக்கு பண்ணுறதுக்காக கடன் வாங்குறது இல்லை, டெய்லி செலவுக்காக கடன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மூலதன செலவு, புதுசாக எதிர்காலத்துக்கான மூலதனம் அப்படிங்கிற செலவில் இவங்க பெருசாக பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா, இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு பட்ஜெட்டில் ஒதுக்கப்படுற அந்த பங்கு அப்படிங்கிறது 11.8% அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு பட்ஜெட்டில் 11.8% அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 11.8% அப்படின்னா ஏதோ திடீர்னு இப்போ தான் கடன் அதிகமாகி மூலதனம் பண்ணுறதுக்கு காசு இல்லாமல் இதை 11.8% தமிழ்நாடு அரசு குறைச்சிச்சான்னு கேட்டிங்கன்னா, கடந்த பல வருஷ டேட்டாவை நீங்கள் எடுத்து பாருங்கள். 2012-13 எடுத்து பாருங்கள். எல்லா டைம்லையுமே தமிழ்நாட்டினுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த 11-12 அப்படிங்கிற இந்த அளவை சுற்றி தான் இருந்திருக்குது. எந்த இடத்துலையுமே அதை தாண்டி பெரிய அளவுலலாம் அது இன்க்ரீஸ் ஆகலை. அதுக்கு நம்ம இந்த டேபிளை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இதில் 2011 டேட்டா இருக்குது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இங்கே இருக்குது. இதில் நீங்கள் 14 பாருங்கள், எல்லா வாட்டியுமே 11 புள்ளி தான் இருக்கும். இடையில 10% ஆகலாம் அது குறைஞ்சிருக்குது. இப்போ திருப்பி அது 12-11ங்கிற இடத்துக்கு வந்திருக்குது. அதனால் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டு காலமாக என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டு வருதோ அதே நடைமுறை தான் பின்பற்றப்படுது. அதில் எந்த மாற்றமும் செய்யப்படலை. அடுத்ததாக பார்த்தோம்னா, இந்த கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. வருவாய் வரவினத்தில் கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு. இந்த கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்னென்னா, இந்த அரசு ஊழியர்களாக இருக்கிறவங்க இல்லை அரசை நடத்துறதுக்கு சம்பளம் கொடுக்கறது, பென்ஷன் கொடுக்கறது, இந்த மாதிரியான செலவு அப்படிங்கிறது தான் கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது. இந்த கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது திமுக ஆட்சிக்கு வந்தபோது 60% இருந்ததாகவும் இப்போது 64% அதிகரித்திருப்பதாகவும் சொல்கிறாங்க. இதுவும் கடன் அதிகரித்ததுக்கான ஒரு காரணம் அப்படின்னு, இதுவும் ஒரு மோசமான ஒரு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இதிலேருந்து நமக்கு இன்னொரு கேள்வி வருது. அப்போ விஜய் அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களில் அரசு ஊழியர்களினுடைய போராட்டங்களுக்கு ஆதரவெல்லாம் பேசினார். அரசு ஊழியர்களினுடைய சம்பள உயர்வு கோரிக்கையை ஆதரித்தார். கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எதிராக நிரந்தர பணியாளர்களாக அரசு ஊழியர்களை ஆக்கணும்னு சொல்லிட்டு பேசினார். இந்த மாதிரி தாவேகா தொடர்ச்சியாக அரசு ஊழியர்களிடம் நிற்போம் அப்படின்னு சொல்லி தான் அரசு ஊழியர்களின் வாக்குகளை தபால் வாக்குகளாக வாங்கியிருக்கிறாங்க. அப்போது இந்த கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறதை ஒரு குறையாக காட்டுவதன் மூலம் அவங்க அப்போ அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா, அல்லது அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்கணும்னு சொல்கிறாங்களா, அல்லது என்ன சொல்கிறாங்கிறத அவங்க தான் தெளிவுபடுத்தணும். அடுத்ததா இந்த விஷயத்தில் இன்னொரு இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை நம்ம நிதியமைச்சர் பண்ணுறார். அது என்ன அப்படின்னா, 10 லட்சம் கோடி கடன் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு, இன்டைரக்டாக மறைவான கடன் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 13.8 லட்சம் கோடி அப்படிங்கிறார். இது 13.8 லட்சம் கோடியான்னு நமக்கு ஷாக் ஆகுது. என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டு அரசுக்கு கீழே இயங்கக்கூடிய இந்த பொதுத்துறை கம்பெனிஸ் இருக்கும் பாருங்க. இப்போ இபி அப்படிங்கிறது ஒரு தனி நிறுவனம், அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறது ஒரு தனி நிறுவனம், சிவில் சப்ளைஸ் அப்படிங்கிறது ஒரு தனி நிறுவனம். இந்த நிறுவனங்களுக்கு தனியாக கடன் இருக்கு, அந்த கடனையும் நம்ம கூட சேர்க்கணும். அப்படி சேர்த்தோம்னா 13.8 லட்சம் கோடி அப்படிங்கிறார். ஆக்சுவலாக இது ரொம்ப ஒரு இம்மெச்சூராக இருக்குது. எந்த ஒரு லாஜிக் படியுமே ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட்டுக்கு இருக்கக்கூடிய கடனை அரசின் கடனாக பார்க்க முடியாது. அப்படி நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ ஒன்றிய அரசுக்கு கீழே நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்குல்ல, NHAI, எல்லா இடத்தையும் ரோடு போடுறாங்கல்ல, அந்த எந்த ரோடுமே கடன் வாங்காமல் போடப்படுறது கிடையாது. எல்லா ரோடும் வேர்ல்டு பேங்க், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், இந்த மாதிரி பல வங்கிகளிடம் கடன் வாங்கித்தான் அந்த ரோடெல்லாம் போடப்படுது. அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடனை ஒன்றிய அரசின் கடனோடு சேர்த்து கணக்கு போடணும் அப்படின்னு சொன்னால் ஏற்றுப்பாங்களா?
அரசுக்கு இருக்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது தனி, பப்ளிக் செக்டார் யூனிட்டுக்கு இருக்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது தனி. ஒருவேளை அந்த பப்ளிக் செக்டார் யூனிட் கடன் கட்ட முடியாம அது பேங்க்ரப்ட் ஆகுது அல்லது பெரிய கடன்ல சிக்குது அப்படின்னா அந்த நிறுவனத்தையே வித்து அந்த கடனை அடைப்பாங்க. அது அரசினுடைய கடன் கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு நிதி அமைச்சராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கடனை அதிகப்படுத்தி காட்டுறதுக்காக இப்படி ஒரு குறுக்கு வழியை மரிய வில்சன் கையாண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அபத்தமானது. அதுல என்ன சொல்றாருன்னா, மின்சார வாரியத்துக்கு 2,47,000 கோடி கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது மாநில போக்குவரத்து கழகங்கள் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு பெரிய கடன் இருக்கு. அதுக்கு ஏன் காரணம், போக்குவரத்து கழகத்துக்கு கடன் வந்ததுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா, கிலோமீட்டருக்கு செலவு, அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு பஸ் போகுதுன்னா அதுக்கு செலவு 78 ரூபா ஆகுது. ஆனா வருமானம், மக்கள் வருமானமாக டிக்கெட்டு கொடுக்கறது இருக்குல்ல, அது 25 ரூபா தான் மக்கள் கொடுக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 53 ரூபா கிட்ட கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, மக்கள்கிட்ட பஸ் டிக்கெட்டு ஏத்தாம திமுக அரசு மெத்தனமாக இருந்ததின் விளைவாகத்தான் இந்த கடன் சுமை தமிழ்நாட்டுக்கு அதிகமாக இருக்குது. அதனால பஸ் கடனை ஏத்தணும் அப்படின்னு சொல்றாரா, இல்ல மாணவர்களுக்கு ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுக்குறாங்க, அதை கொடுக்காம விட்டா இந்த கடனை அடைச்சிடலாம், மகளிருக்கு ஃப்ரீ பஸ் விடுறாங்க, அதை கொடுக்காம விட்டா இந்த கடன்லாம் அடைச்சிடலான்னு சொல்றாரான்னு தெரியல. தாவேக்கால இருந்து ஒரு புது விதமான அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க தேர்தல் அறிக்கையில. அதையும் நம்ம ஞாபகப்படுத்த விரும்புறோம். என்ன அப்படின்னா, கும்மிடிப்பூண்டியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பெண்கள் எல்லா பேருந்துகளில் எங்க பயணிச்சாலும் முழுக்கவே இலவசம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அந்த இலவசத்தை நடைமுறைப்படுத்தினா தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழகத்தினுடைய கடனை அவர் குறைச்சிருவாரா அப்படிங்கிற கேள்வியையும் சேர்த்தே நம்ம எழுப்ப வேண்டி இருக்குது. அதே மாதிரி மின்வாரியத்தை எடுத்துக்கிட்டோம்னா விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கறது, 100 யூனிட் இலவசமாக கொடுக்கறது, இதெல்லாம் அங்கே கடன் வந்ததுக்கான ஒரு காரணம். இப்போ இவங்க 200 யூனிட் கடன் இலவசம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இதன் மூலமாக கடன் அதிகமாச்சுன்னா அது தாவேக ஆட்சியினுடைய நிர்வாக சீர்கேடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இப்படி பல கேள்விகளை நம்ம எழுப்ப வேண்டியிருக்குது இந்த வெள்ளை அறிக்கையை வச்சு. அடுத்ததான் இதில் இன்னும் சில கம்பேரிசன்லாம் பண்ணுறாங்க. அதாவது தமிழ்நாடோட குஜராத்து, மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த மாநிலங்களெல்லாம் கம்பேர் பண்ணி இவங்களுக்கெல்லாம் கடன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு பாருங்கள் எங்கேயோ போயிடுச்சு. அதாவது கடன் 25-20% தான் கடன் வாங்கணும்னு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டி 28% போயினுக்குது கடன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஃபினான்ஸ் கமிஷன் கிளியராக தமிழ்நாட்டினுடைய கடன் பாதை என்னவாக இருக்க போகிறது, அது சேஃப் லிமிட் என்னவாக இருக்க போகிறது அப்படின்னு 2021 வரையறுத்திருந்தாங்க. அதன்படி பார்த்தோம்னா 2025-26 நிதியாண்டில் தமிழ்நாட்டினுடைய கடன் அளவு அப்படிங்கிறது 28.7%க்குள்ள இருக்கிறது சேஃப் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அதை விட குறைவாகத்தான் தமிழ்நாட்டினுடைய கடன் இருக்கு. சரி, இதை இன்னொரு பக்கம் வச்சுக்கோ. இப்போ குஜராத்தோடு ஒப்பிடுறாரு இல்லைங்களா, குஜராத்துக்கு கம்மியாக தான் கடன் இருக்கு, குஜராத் எல்லா இண்டிகேட்டர்லையும் அதிகமாக இருக்குன்னு. ஒரு 2 மாநிலத்தை நம்ம ஒப்பிடுறோம் அப்படின்னா அது அந்த மாநிலத்தினுடைய ஃபினான்ஷியல் நம்பரை ஒப்பிடுறது கிடையாது. ஒரு மாநிலத்தையும் இன்னொரு மாநிலத்தையும் ஒப்பிடுறது, வளர்ச்சியை பொறுத்து ஒப்பிடுறது அப்படிங்கிறது அந்த மாநிலத்தில் மக்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, மக்கள் எப்படி வளர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மாநிலத்தின் வளர்ச்சியை அளவிடணும். இது ஒன்றும் டிசிஎஸ்க்கும் இன்ஃபோசிஸுக்கும் நடக்கிற போட்டி கிடையாது. டிசிஎஸ் அதிக ப்ராஃபிட் வாங்கியிருக்குதா, இன்ஃபோசிஸ் அதிக ப்ராஃபிட் வாங்கியிருக்குதா, டிசிஎஸ் அதிக கடன் வாங்கியிருக்குதா, இன்ஃபோசிஸ் அதிக கடன் வாங்கியிருக்குதான்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் நம்பரை ஒப்பிட்டு அதுலேருந்து பெஸ்ட் கம்பெனி எதுன்னு செலக்ட் பண்ணுறது கிடையாது. ஒரு மாநில அரசு அப்படிங்கிறது மாநிலத்தில் மக்களுடைய வளர்ச்சி என்னவா இருக்கு அப்படிங்கிறது தான் ஒப்பிடணும். அப்படி பார்த்தா கிறிஸ்டோப் ஜெஃப்ரலெட் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸர், அவர் தமிழ்நாட்டையும் குஜராத்தையும் ஒப்பிட்டு பல விஷயங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும், எஜுகேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும், ஹெல்த் கேர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும், இதிலெல்லாம் எவ்வளோ அரசாங்கம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய பிலோ பாவர்ட்டி லைன், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா 5.8%. இது குஜராத்தில் எவ்வளோ மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க தெரியுங்களா? 21.8%. ஏணி வச்சா கூட எட்டாது தமிழ்நாட்டுக்கும் குஜராத்துக்கும். ஆனால் அந்த 2 மாநிலத்தை கம்பேர் பண்ணி குஜராத் கடனே வாங்கலை, தமிழ்நாடு அதிக கடன் வாங்கியிருக்குது, குஜராத் எப்படி செயல்பட்டு இருக்காங்க பாருங்கன்னு ஒப்பிடுறார். அடுத்தது பர் கேபிட்டா கன்சம்ஷன், ஒரு தனிநபர் செலவு செய்யக்கூடிய விகிதம். அதாவது அதிகமாக சம்பாரிச்சாதான் அதிகமாக செலவு பண்ண முடியும், தாங்கும் திறன் இருந்தால் தான் அதிகமாக செலவு பண்ண முடியும். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனிநபர் 7,630 ரூபா செலவு பண்ணுறாருன்னா
குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனிநபர் 6620 ரூபா தான் செலவு பண்றாரு. ஒவ்வொரு குஜராத்தியும் சராசரி தமிழர்களை காட்டிலும் 1000 ரூபாய் குறைவாக செலவு பண்ணக்கூடிய சூழல்ல தான் அவங்களுடைய வாழ்வாதார நிலை இருக்குது. அதே மாதிரி சம்பளம், ரூரல் ஆவரேஜ் வேஜ், டெய்லி சம்பளம் ரூரல் பகுதிகளில் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் 481 ரூபா மினிமம். இது குஜராத்தில் எவ்வளோ தெரியுங்களா? வெறும் 273 ரூபா. இவ்வளவுதான். ஏணி வச்சாலும் தமிழ்நாட்டையும் குஜராத்தையும் ஒப்பிடக்கூடாது, ஒப்பிட முடியாது அப்படிங்கிறதெல்லாம் யாராவது ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா எஜுகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம் ஜிஆர் ரேஷியோவில். ஹையர் எஜுகேஷன் ஜிஆராக இருக்கலாம், அல்லது ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஜிஆராக இருக்கலாம். எல்லாத்துலேயும் மாணவர்கள் அதிகமாக சேருவது, படிப்பது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தான். குஜராத்லாம் கிட்ட கூட வர முடியாது அந்த விஷயத்துலலாம். அப்போ இப்படியான ஒரு தவறான ஒப்பீடை பண்ணி தமிழ்நாடு மோசமாக இருக்கிறது அப்படிங்கன்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு மெசேஜ் சொல்கிறார். எங்களுடைய மாநிலம் மோசமாக இருக்குது, நல்ல மாநிலமாக இருக்குதுன்னு மற்ற மாநிலங்கள்லாம் பாராட்டுறாங்க, நிதி ஆயோக்கே பாராட்டுது. ஆனால் தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் இங்கே திமுகவை அவமானப்படுத்தணும், திமுகவை சதி செயலுக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்தியா மக்களுக்கு மத்தியில் தமிழ்நாட்டை அவமானப்படுத்துகிற ஒரு வேலையை, பொய்யை சொல்லி பொய்யான இன்டர்பிரிட்டேஷனை கொடுத்து அவமானப்படுத்துகிற வேலையை செய்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அடுத்ததா இந்த ஒன்றிய அரசு கொடுக்குற நிதி அது குறைஞ்சிருக்குது, அதுவும் தமிழ்நாடு வருமானம் குறைஞ்சதுக்கு ஒரு காரணம்னு போகிற போக்கில் ஒரு வார்த்தையில் மட்டும் ஒத்துக்கிறார். அப்போ சரி இது பரவாயில்லப்பா, இதையாச்சும் சொன்னாரே அப்படின்னு பார்த்தோம்னா அதில் கூடுதலாக இன்னொரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, ஒரு குடும்ப கதையை சொல்கிறார். கடனுக்கு ஒரு குடும்பம், ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கிறோம். நமக்கு யாராவது பாரபட்சம் காட்டுறாங்க, கூட்டு குடும்பத்துலேருந்து நமக்கு பாரபட்சம் காட்டப்படுது. ஆனால் அதே நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய மற்ற குடும்ப உறுப்பினர்கள் பார்த்தோம்னா திறம்பட உழைச்சி திறம்பட செயல்பட்டு முன்னாடி போயின்னுங்கிறாங்க. ஆனால் நம்ம போகல அப்படிங்கிறதுல நம்மளுடைய பிரச்சனை காரணம் அப்படின்னு அவரே காசு கொடுக்கல நிதியை ஒன்றிய அரசுங்கிறத சொல்லிட்டு அவரே அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாரு. அவங்க கொடுக்கலன்னா என்ன, நம்ம ஓட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல உருட்டுகளை இந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறதுல இந்த கொடுத்து உருட்டி வச்சிருக்கிறாங்க. இதுக்கான அந்த வெள்ளை அறிக்கையை விடுறதுக்கான ஒரே நோக்கமாக என்ன இருந்திருக்குன்னா, நாங்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுத்துருக்குறோம்ல 2500 ரூபா மாதாந்திர உதவித்தொகை, பெண்களுக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீ, தாய்மாமன் சீரு, அண்ணன் வீட்டு சீரு, வேலை இல்லாத இளைஞர்களுக்கெல்லாம் காசு, இப்படி பல விஷயங்களை அள்ளி தெளிச்சிருக்காங்க இல்லைங்களா. இதை எதையுமே எங்களால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத நேரடியாக சொல்கிறதுக்கு பதிலாக காசு இல்லைப்பா தமிழ்நாட்டில் அதனால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த டேட்டாலாம் இருக்குல்ல, நீங்கள் எடுத்து கொடுத்துக்கிற டேட்டாலாம், இதெல்லாம் எதுவுமே நீங்கள் கண்டுபிடிச்சி எடுத்தது கிடையாது. இது எல்லாமே ஆல்ரெடி 2024 மார்ச் மாதத்துக்கு முன்னாடியே அவைலபிளாக இருந்த டேட்டா, எல்லாமே பப்ளிக்கில் இருந்த டேட்டா தான். தமிழ்நாடு பட்ஜெட் டேட்டா, சிஏஜியோடைய டேட்டா, ஆர்பிஐனுடைய டேட்டா, இது எல்லாமே பப்ளிக்கில் அவைலபிளாக இருந்த டேட்டா. இதைத்தான் நீங்கள் கம்பைல் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. இந்த ரிப்போர்ட் ஒன்றும் நீங்கள் ஆராய்ஞ்சி நீங்கள் புதுசாக டேட்டாவை எடுத்து நீங்கள் கொண்டு வந்த ரிப்போர்ட் கிடையாது. ஆல்ரெடி பப்ளிக்கில் இருந்த டேட்டாக்க ஒருங்கிணைச்சு கம்பைல் பண்ணி அதை உங்களுக்கு தேவையான பர்செப்ஷனை இணைச்சு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அவ்வளோதான். இதில் இந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நாங்கள் ரொம்ப கடன் ரொம்ப மோசமாயிடுச்சு, தாங்க முடியாத சுமையை சுமந்துக்கிட்டு இருக்கோம், அதனால் உங்களுக்கு எங்களால் எதையுமே செய்ய முடியாது, நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு கதை விடுறாங்க. இதே மாதிரியான வெள்ளை அறிக்கை திமுக அரசு வந்த புதுசுலையும் வெளியிடப்பட்டுச்சு. அதுலேயும் கடனை பற்றியெல்லாம் பேசியிருந்தாங்க. ஆனால் அப்போ அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த கடன் இவ்வளோ நெருக்கடி இருந்தாலுமே நாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றுவோம் அப்படிங்கிறது. இவங்க நிறைவேற்ற முடியாததுக்கான காரணமாக வெள்ளை அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக இதெல்லாம் நான் சரி பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த வரியெல்லாம் ஏற்றாமல் விட்டது, இதெல்லாம் கூட கடன் அதிகமானது காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த முத்திரைத்தாள் கட்டணம், இந்த கட்டணத்தை ஏற்றுனாக்கா மக்கள் விரோத திமுகவே கட்டணத்தை ஏற்றி மக்களை வதைக்கிறாயா அப்படின்னு சொல்கிறது. கட்டணத்தை ஏற்றாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா செய்ய வேண்டிய சீர்திருத்தங்களை எல்லாம் செய்யாமல் மாநில பொருளாதாரத்தை நாசமாகிட்டார்கள் அப்படின்னு சொல்கிறது. இதே தான் ஒரு வேலை. இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க சீர்திருத்தம் அப்படின்னா, நாங்கள் இந்த கட்டணத்தெல்லாம் அதிகப்படுத்த மாட்டோம், லீக்கேஜ் எல்லாம் தடுக்க போகிறோம். என்ன லீக்கேஜ்னா, அந்த மைனிங்கில் இருக்கக்கூடிய லீக்கேஜ், பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கக்கூடிய லீக்கேஜ், இந்த மாதிரி வரக்கூடிய லீக்கேஜ் எல்லாம் தடுத்துட்டாலே
எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாப்புல. அந்த லீக்கேஜ்னு சொல்லக்கூடிய அந்த லீக்கேஜுக்கு ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லணும்ல. 10 லட்சம் கோடி கடனை அடைப்பதற்கு அளவுக்கு இங்க லீக்கேஜ்ங்கிறது இருக்குதான்னு சொல்லணும்ல. இல்ல அந்த லீக்கேஜை சரி செய்வதற்கு நாங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொல்லணும்ல. பொதுத்துறை நிறுவனங்களின் சீர்திருத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதே மாதிரி ரிஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்றிய அரசு அதன் கையில இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஏர் இந்தியாவை வித்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனமா தனியார் நிறுவனங்களுக்கு, முதலாளிகளுக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கடனில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள்னு சொல்லிட்டு சீர்திருத்தம்னு சொல்லிட்டு இங்க டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல இருந்து இபில இருந்து எல்லாத்தையும் தனியாருக்கு கொடுக்க போறதை தான் சீர்திருத்தம்னு சொல்றீங்களா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. இப்படி பல ஓட்டைகளை கொண்டு புஸ்வானமாக இந்த வெள்ளை அறிக்கை வெளில வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.